சுமதிக்கு ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் பண்ணி நம்ம பேத்திக்கு எடுத்து வச்சிருக்க நகையை எடுத்துட்டு வரோம்னு சொல்லுவோம். ட்விங் ட்விங். ஹலோ சுமதி. ஹலோப்பா, சொல்லுங்கப்பா. எப்படிப்பா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தங்கம். நீ எப்படிமா இருக்க? மாப்பிள்ளை பேத்தி எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்னப்பா, எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. அப்புறம் சுமதி, நான் இன்னொரு 1 மணி நேரத்துக்குள்ள வீட்டுக்கு தாம்மா வரேன். பேத்திக்காக ஒரு செயின் எடுத்து பார்த்துக்க. சரி, அதான் வந்து கொடுத்துட்டு போயிடலான்னு வந்துட்டு இருக்கேம்மா. சரி, அதான் கடையிலேருந்து கிளம்ப போறேன்னா அதான் அப்பா வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லிடலான்னு கூப்பிட்டேம்மா. எதுவும் தொந்தரவு இல்லையே? நான் வரட்டுமாம்மா? அட என்னப்பா நீங்க இப்படிலாம் கேட்குறீங்க? வாங்கப்பா, வாங்க வாங்க, நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன்ப்பா. சரிம்மா, இதோ நான் நேர்லயே வரேன். வைமா போன. சரிங்கப்பா, வாங்க வாங்க. சரி, நம்ம கிளம்புவோம். போய் சுமதியை பார்த்துட்டு வருவோம். அப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பா பேசணுன்னு. 1 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் அப்பாவை பார்க்க போறோம். போய் அத்தைகிட்ட சொல்லுவோம். அத்தை, அத்தை, எங்கத்த இருக்கீங்க? சுமதி ஏன் இப்படி அலறிட்டு கிடக்குறா? ஏமா இங்க வா, ஹால்ல தான் இருக்கேன், இங்க வா. அத்தை, அத்தை, உங்களுக்கு ஒன்று தெரியுமா அத்தை? எங்க அப்பா வராரா அத்தை? சரியம்மா, அதுக்கே இவ்வளோ சந்தோஷம். அண்ணன் தானே வராங்க. சரி சரி, வரட்டும் வரட்டும். நீ போய் காஃபியை போடு, இல்லைன்னா நீ இரு. பிரியா, பிரியா. நானே வரும்போது தூக்கத்தில் இருக்கேன். இவங்க வேற பிரியா பிரியான்னு. என்னத்த இங்க வரேன். என்னம்மா இந்த கிழவிக்கு செம்ம பிரியா பிரியான்ட்டு பொழப்பில்லை. ஏன் அந்த சுமதி எங்கே போனாலாம்? சுமதியே என்னால் நம்மள தான் வேலை வாங்குவா. சரி சரி, நல்லவ மாதிரி போக வேண்டியதான். இல்லைன்னா சொத்து இல்லை அது இல்லைன்றுவாங்க. சரி போவோம். என்ன இவ இழுச்சிட்டு நிற்கிறா? என்ன விஷயம் தெரியலையே. அத்தை கூப்பிட்டீங்க அத்தை, சொல்லுங்க அத்தை. வந்துட்டியா பிரியா? சரி பிரியா, டக்குன்னு போய் கிச்சனில் ஒரு காஃபி போட்டு வாமா. அண்ணன் வராராமா, கொடுக்கலாம். அண்ணன்னா சுமதி அப்பா வராங்களா அத்தை? ஆமாம் பிரியாக்கா, அப்பா தான் வராரு. ஓ அப்படியா சுமதி? சரி சரி, இந்தோ நான் போய் காஃபி போடுறேன். அப்பா வந்தானே ஒரு குரல் கொடு. என்னாச்சுல? மருமகள்லாம் ரொம்ப சின்சியரா பேசிட்டு இருக்காங்க போல. அட அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. வாண்ணே வாண்ணே, உனக்கு தான் காஃபி போடுறதுக்காக சொல்லிட்டு இருந்தேன். வாண்ணே, வந்து உட்காரு உட்காரு. சுமதி பாரு, அப்பா வந்திருக்காங்க பாரு. அப்பா வாங்கப்பா வாங்கப்பா. இப்போதான்ப்பா அத்தைகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் வரீங்கன்னு. அதுக்குள்ளே வந்துட்டீங்கப்பா. கடையில் யாருப்பா இருக்கா? பாத்தியா அஞ்சல, எப்ப பார்த்தாலும் என் பொண்ணுக்கு கடை, என்னை பத்தி மட்டும்தான் கவலை இல்ல. இருக்காதானே பின்ன. தாய் இல்லாமல் வளர்ந்த பொண்ணு நீ தானே தாய்க்கு தாயா நின்று வளர்த்த. சரி சரி, இருங்க நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். நீ உட்காருண்ணே. ஏம்மா பிரியா, டக்குன்னு போய் காஃபி எடுத்துகிட்டு வாம்மா. என்னம்மா வந்தவங்கள வான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடாம நிற்கிற? அது ஒன்றும் இல்லைங்கத்த, அப்பா பொண்ணு பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, நான் ஏன் குறுக்க வந்தேன் தான். இன்னும் நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன் சார். போம்மா, சட்டுன்னு போ. நீ உட்காருண்ணே. சரிக்கா சரிக்கா, இந்த உட்காருறேன். நீங்களும் உட்காருங்க, ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? சரிண்ணே, இந்த உட்காடுறோம். வாசுமதி